ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை காட் சமையல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களாப்பா? இன்றைக்கி நம்ம சென்னை காட் சமையலில் ரொம்ப டேஸ்ட்டாக சுவையாக குடைமிளகாய் சேர்த்து செம்மையாக ஒரு நண்டு பிரட்டல் செய்ய போகிறோம். 100 ரூபாய்க்கு மார்க்கெட்டில் ஃப்ரெஷ்ஷான நண்டு கிடச்சிது, வாங்கிட்டு வந்துட்டேன். நண்டு வாங்கும்போது வெயிட்டாக இருக்கான்னு பார்த்து வாங்குங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நண்டை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்தாச்சு, கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் போட்டாச்சு. கடுகு உளுத்தம்பருப்பு போட்டதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்தாச்சு. எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 3 வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நண்டு கிரேவினாலே 90% பேர் தேங்காய், கசகசா எல்லாத்தையும் அரைச்சி போடுவாங்க. ஸ்வீட்டாக இருக்கும். நம்ம இப்போ ஸ்வீட்டாக செய்ய போகிறதில்ல, காரம் மட்டும் போட்டு அப்படியே ஒரு குடைமிளகாய் அதில் சேர்த்து பிரட்டல் செய்ய போகிறோம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி பழமான தக்காளியாக ஒரு 4-5 தக்காளியை கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். 3 பச்சை மிளகாய் கட் பண்ணாமல் முழுசாக சேர்த்துருக்கேன், அந்த வாசனைக்காக மட்டும்தான். வீட்டில் அரைச்ச இஞ்சி பூண்டு ஃப்ரெஷ்ஷாக நல்ல பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்ச நண்டு அதில் சேர்த்துட்டு அந்த ஹீட்லேயே நல்லா வதக்கி விடுங்க. உப்பு நல்லா பிடிக்கிற அளவுக்கு நம்ம வதக்கி விடணும். நண்டில் இருக்க சாரெல்லாம் அதில் இறங்கினதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு மஞ்சள் பொடி, வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ கமகமன்னு வாசனையாக இருக்கும். அந்த சமயத்தில் தண்ணி நண்டு வேகிறதுக்கு ஏற்றது போல், ரொம்ப வைக்கக்கூடாது. கொஞ்சம் அந்த நண்டு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க, அப்போ தான் நண்டு நல்லா வேகும். இப்போ நம்ம இதை ஒரு மூடி போட்டு வேக விட போகிறோம். அவ்வளவுதான். கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஒரே ஒரு கொதி கொதிச்சதுக்கப்புறம் அதை திறந்து பார்த்துட்டு குடைமிளகாய் இதில் சேர்த்துக்கலாம். முதல்ல குடைமிளகாய் சேர்த்து வதக்குனிங்கன்னா இது ரொம்ப கரைஞ்சி போயிடும். அதனால் அதுக்கப்புறம் குடைமிளகாய் சேர்த்து மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேக விட்டு எடுத்து பார்த்திங்கன்னா நண்டெல்லாம் நல்லா வெந்திருக்கும், நல்ல ஒரு பக்குவத்தில் இருக்கும். கொஞ்சம் தண்ணி வற்றினதுக்கப்புறம் இதில் மிளகு சீரக பொடி கொஞ்சம் சேர்க்குறேன்னா. சீரகம் இல்லைனாலும் பரவாயில்ல, மிளகு பொடி இருந்தால் கொஞ்சம் லைட்டாக போட்டுக்குங்க, கொத்தமல்லி இருந்தால் போட்டுக்குங்க. அவ்வளவுதான்ப்பா. வீட்டில் யாருக்காவது கோல்டு பிடிச்சிருந்தா இந்த நண்டு பிரட்டல் செய்து கொடுங்க. தேங்காய் சேர்க்காமல் மிளகு சீரக பொடி மட்டும் சேர்த்து செஞ்சுத்தாங்க. அவ்வளவுதான், ரெடி ஆயிடுச்சு. மிளகு சீரக பொடி நான் போட்டுட்டேன், கொத்தமல்லி போட்டுட்டேன், ரெடியாக இருக்குது. அப்படியே சாதத்தோடு கலந்து சாப்பிட்லாம். ஒரே ஒரு குடைமிளகாய் சேர்த்து செஞ்சிங்கன்னா எனக்கு நண்டு ஆகாது, ஹீட் ஆகிடுன்னு சொல்கிறவங்களுக்கு ஒன்றுமே ஆகாது. லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்கள் ஆதரவு இல்லைன்னா இதை நடத்த முடியாது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.